கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு, யாருக்கு உபத்திரவம், யாருக்கு கனம் மகிமை. நேற்றைய தினத்தில் இந்த செய்தியை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசித்தோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அருமை தேவ பிள்ளைகளே, முதலாவது விசுவாசிகளுக்கும் இரண்டாவது அவ்விசுவாசிகளுக்கும் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அருமை தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிற விசுவாசிகளுக்கு மகிமை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. அதன் பின்பு நன்மை செய்கிற அவ்விசுவாசிகளுக்கும் கனம் உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதுக்கு ஆப்போசிட்டா நாம் வாசிக்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அருமை தேவ பிள்ளைகளே, முதலாவது விசுவாசிகளுக்கும் அதன் பின்பதாகத்தான் அவ்விசுவாசிகளுக்கும், அவர்களில் யாரெல்லாம் பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாவில் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் உபத்திரவங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய உணர்வுகளில் தான் ஆரம்பிக்கிறது. அதாவது நம்முடைய ஆத்துமாவுக்குள் சிந்தை, சித்தம், உணர்வுகள் இருக்கிறது. இந்த உணர்வுகளிலும் இந்த சிந்தனையிலும் தான் முதலாவது உபத்திரவம் ஆரம்பிக்கிறது, தாக்குதல்கள் ஆரம்பிக்கிறது, போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் நமக்கு வியாகுலங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரவுகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, பொல்லாங்கு செய்கிற கிறிஸ்தவன், பொல்லாங்கு செய்கிற விசுவாசி அவனுடைய ஆத்துமாவில் உபத்திரவத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய சிந்தை, சித்தத்தில், உணர்வுகளில் உபத்திரவத்தை அனுபவிக்கிறான், வியாகுலத்தை அனுபவிக்கிறான். அது அவனுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பரவுகிறது. அதே போல அதன் பின்புதான் அவ்விசுவாசிக்கு அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவமும் வியாகுலமும் அவனுடைய ஆத்துமாவில் பரவுகிறதை அவன் பார்க்கிறான். அருமை தேவ பிள்ளைகளே, ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29 32ஆம் வசனம் வரையிலும் பலவிதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். பொருளாசை, அநியாயம், துரோகம், புறங்கூறுதல், இப்படி வஞ்சகம், சூழ்ச்சி, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று நீ நியாயம் தீர்க்கிறாய். அதே நேரத்தில் அதே காரியங்களை நீயும் செய்கிறாயே. அப்படி செய்கிற போது நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா என்று பவுல் அப்போஸ்தலர் ரோமர் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் சத்தியத்தில் வளராத கிறிஸ்தவர்கள், அதே நேரத்தில் அவ்விசுவாசிகள் எதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களாய் இருக்கக்கூடிய எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையே நாமும் செய்தால் நாம் பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம் பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருக்கிற போது, தீமை செய்கிறவர்களாய் இருக்கும் போது தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் நம்மை பார்த்து கேட்கிறார். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை இப்படி வாசிக்கிறோம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அதாவது நாம் மற்றவர்கள் செய்யக்கூடியதான தவறுகள், மற்றவர்கள் செய்யக்கூடியதான தீமைகளை பெரிதுபடுத்தி அவங்களை நாம் நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் அதே காரியங்களை நாம் செய்கிறோம். அதே காரியங்களை செய்கிறதான நாம் தேவனுடைய தயவினால் தான் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படி இருக்கும்போதே அவருடைய தேவ தயவு, எதற்காக அந்த தயவும் நீடிய பொறுமையும் நம்மேல் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாம் மனம் திரும்புவதற்காகத்தான் அது காணப்படுகிறது. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவர் ஏன் பொறுமையாய் இருக்கிறார் அப்படின்னா, நாம் இன்னும் சில காரியங்களில் நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் மீறுதல்களை செய்து கொண்டிருக்கிறோம், பொல்லாங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம், தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் போது அவருடைய தயவும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அவருடைய தயவு நம் வாழ்க்கையில் பின்தொடர்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் குணப்படும்படி நம்மை ஏவுவதற்காக, நெருக்கி ஏவுவதற்காகவே அவருடைய தேவ தயவு நமக்குள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு கேட்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் இன்னும் பொல்லாங்கில் வாழ்ந்து கொண்டு அவருடைய தேவ தயவை அசட்டை பண்ணும்போது அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதனால் நாம் நஷ்டமடைந்து போக வேண்டியது இருக்கும். அதனால் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உணர்வுகளில் வியாகுலங்களும் போராட்டங்களும் பெருகிக் கொண்டிருக்கும். நான் நேற்றைய தினத்தில் சொன்ன மாதிரி சில விசுவாசிகள் எப்பொழுதாவது வாழ்க்கையில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும், எப்பொழுதாவது அவர்கள் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். அது எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். ஏன்னா தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். அதனால் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் கடந்து வரும். ஆனால் வாழ்நாளெல்லாம் அல்லது சில ஆண்டுகளாக அல்லது சில மாதங்களாக தொடர்ந்து நாம் உபத்திரவங்களுக்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் எங்கே பொல்லாங்கு செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் இருதயத்தில் ஆராய்ந்து பார்த்து அந்த பகுதியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்கான கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. அருமை தேவ பிள்ளைகளே, இப்ப நாம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நாம் பொல்லாங்கு செய்து கொண்டிருக்கிற போது, பாவம் செய்து கொண்டிருக்கிற போது, தீமை செய்து கொண்டிருக்கிற போது, ஆண்டவர் வேதத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிற போது நம்முடைய மனக்கடினத்தின் நிமித்தம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மனக்கடினத்திற்கும் நம்முடைய குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். அப்படி அவருடைய நீதியுள்ள தீர்ப்பு கோபாக்கினை நாளிலே நமக்கான கோபாக்கினியை நம்மேல் குவித்துவிடும். அதனால் நாம் நிச்சயமாக மனம் திரும்ப வேண்டும். 6ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். தேவ பிள்ளைகளே, நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும் போது நம்முடைய நன்மைக்கேற்ற விதத்தில், நாம் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற விதத்தில் நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நாம் தீமை செய்கிற போது அல்லது பாவம் செய்கிற போது அதற்குரிய அந்த கிரியைகளுக்குரிய பலனைத்தான் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதைத்தான் நாம பார்க்கிறோம், கனமும் சமாதானமும் மகிமையையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றே. நன்மை செய்கிறவன் கனத்தையும் சமாதானத்தையும் மகிமையையும் பெற்றுக் கொள்ளுகிறான். தீமை செய்கிறவனோ பொல்லாங்கு செய்கிறவனோ அவன் தன்னுடைய ஆத்துமாவில் உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான். 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நாம் ஏற்கனவே நாம் பார்த்த வசனத்தின்படி சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற அந்த நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். அப்படி செய்கிற போது மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போம். அருமை தேவ பிள்ளைகளே, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அருமை தேவ பிள்ளைகளே, சண்டைக்காரராய் இருக்கக்கூடாது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கக்கூடாது, அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. சண்டைக்காரராயிராதேயுங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், அநியாயத்திற்கு கீழ்ப்படாதீருங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளுகிறீர்கள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம்
கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில்தான் பொல்லாங்கு செய்கிற போது நம்முடைய ஆத்துமாவுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகிறது. அதே நேரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறதைப் போல நாம் நன்மை செய்கிற போதோ மகிமையும் கனமும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது. எந்த ஒரு வசனத்திற்கு புறம்பான காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் இதை நான் செய்கிற போது என்னுடைய ஆத்துமாவில் வியாகுலமும் என்னுடைய ஆத்துமாவில் உபத்திரவங்களும் உண்டாகும். அது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பாதிக்கும். அதனால் நான் இந்த பாவத்தை, இந்த தீமையை, இந்த பொல்லாங்கை செய்ய மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும், நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி செய்யக்கூடாதவற்றை விட்டுவிட்டு செய்ய வேண்டியவைகளை கடைபிடித்து நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா உபத்திரங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி உங்களை அவர் கனத்தோடும் மகிமையோடும் சமாதானத்தோடும் கூட வாழ உதவி செய்வாராக. ஆமேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.